Have you ever fell in love with your own friend? நம்ம குமார் இருக்கான்ல, அவன் காலேஜ் முடிக்கிறப்போன்னு நெனைக்கிறேன். அப்போ இவன் என்ன மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தான்னா, இந்த பயங்கர டிப்ரஷன்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் அத விட்டு வெளிய வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அந்த ஒரு ஃபேஸ் ஓகே. அப்பதான் இவன் லைஃப்குள்ள ஒரு பொண்ணு என்டர் ஆகுறா. இவன் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறான், பழகுறான். ஆனா தட் பாண்ட் வாஸ் சம்திங் ஸ்பெஷல் டு ஹிம். ஆனா ஒரு 3, 4 மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் வொர்க்குக்காக வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாச்சு. அப்புறம் ஒரு டைம்ல இவங்க 2 பேரும் டச்லயே இல்ல. ஆனா குமார்னால இத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது எப்படி இத்தன நாள் பேசிட்டு சடனா அவனால முடியல. அவன் ஹர்ட் ஆனான், அழுகுறான், அந்த பொண்ணு மேல கோவமா இருக்கான். ஆனா இப்படியே இருக்க முடியாதுல்ல. அந்த அழுகையும் சரி, அவன் மேல இருந்த கோவமும் சரி, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி ஒரு டைம்ல சேச்சுரேட் ஆச்சு. அவன் எப்போ நார்மல் ஆனானோ, அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். அவன் இத்தன நாள் அந்த பொண்ணுன்னு நெனச்சு, அந்த பொண்ண அவன் லைஃப் பார்ட்னராவே நெனச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. ஸோ, இஸ் இட் லவ் அன்டோல்ட் ஆர் பிரேக்கப் பிஃபோர் ப்ரொபோசல்? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.